வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காய் வச்சு அருமையான ஸ்டைலில் ஒரு சிப்ஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வாழைக்காய் சிப்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, அந்த ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அப்படிலாம் எதுவும் பண்ண போதில்லை. டேரெக்டாக இந்த வாழைக்காவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆயிலை கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை மிக்சராகவும் சொல்லலாம், இல்லை சிப்ஸும் சொல்லலாம். நீங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அது பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தக்காளி சாதத்துக்கு வந்து இந்த வாழைக்காய் சிப்ஸ் தொட்டு சாப்பிடும்போது அந்தளவு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த ரெசிபி நீங்கள் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மெத்தடில். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 3 நம்பர், வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10லேருந்து 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கப்பில் வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கரைச்சிரும். தண்ணி ஊற்றும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைங்க. உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கரைச்சி முடித்த பிறகு அடுத்தது இந்த வாழைக்காவை நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீல் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த க்ரீன் கலரில் இருக்க மாதிரி தோல் இருந்தால் கண்டிப்பாக அப்படியே கிரேட் பண்ணி நம்ம குக் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டோன்னா அந்த ஸ்கின் இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேகாது, இன்னொன்று கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வாழைக்காவை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைக்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல காய் ஓட்டமாக இருக்க வாழைக்காவாக இருக்கணும். சில பேர் இன்றைக்கி வாங்கி வச்சுருப்பீங்க, ஒரு 5 நாள் நல்லா கழிச்சு சமைப்பீங்கள்ல, அந்த மாதிரி வாழைக்காய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டோன்னா இந்த மாதிரி எண்ணெயில் கிரேட் பண்ணும்போது அந்த வாழைக்காய் வந்து சரியாக கிரேட் பண்ண முடியாது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எண்ணெய் கடாயில் கரெக்டான சூடில் வச்சு கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக கிரேட் பண்ணும்போது அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மியாக வைங்க. அப்போ தான் உங்கள் கையில் வந்து ஆவிப்படாமல் கிரேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க மஞ்சத்தூளும் உப்பு தண்ணியும் வந்து இதில் தேவையானக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சால்ட் வந்து அப்படியே அந்த வாழைக்காயில் வந்து சீசன் கரெக்டாக செட் ஆகிடும். அதே டைமில் இந்த வாழைக்காய் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிகிற டைமில் கொஞ்சம் கலர் மாறும். அதுக்காக தான் இந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக வெந்து வரும். இந்த மாதிரி வெந்து வரும்போது நீங்கள் இதை அப்படியே ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மிக்சர் மாதிரியும் பண்ணலாம். அதாவது நம்ம பண்ணுற மாதிரி. இப்போ இடித்த பூண்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். இந்த பூண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் இந்த பூண்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. பூண்டு மட்டும் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா அந்த பூண்டோட ஃப்ளேவரே நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிடும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவில் போட்டுரும். அதே மாதிரி இந்த பச்சை வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வித் ஸ்கின்னோட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த பச்சை வேர்க்கடலை காய வச்ச வேர்க்கடலை யூஸ் பண்ணணும். பச்சை வேர்க்கடலை போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக ஃப்ரை ஆகாது, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போட்டுறோம். இதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் ஃப்ரை பண்ணி போட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர். காரம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை, ஓரளவுக்கு காரம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். வேணும்னா திருப்பி 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இந்த மாதிரி பண்ணினா இது மிக்சர். வெறும் வாழைக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் அது சிப்ஸு. ஒரே ரெசிப்பியில் 2 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதோட தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி சிப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த காம்போவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பொன்னி ரைஸ் 1 கிளாஸ், தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 3 நம்பர்,
பூண்டு 20லேருந்து 25 பல், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். பொன்னி ரைஸ், பச்சை அரிசி இந்த மாதிரினா ஊற வச்சு வாஷ் பண்ணலாம். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இதுதான் வித்தியாசம் பாஸ்மதி ரைஸ்க்கும் பொன்னி ரைஸ்க்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் அரிசியை போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 90% பாயில் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் குக் பண்ணும்போது ஒரு 10% முன்னாடி எடுத்துக்கணும். ஏன் கேட்டோன்னா அப்போ தான் அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கரெக்டாக ஒத்து வரும். அதனால் 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனாக குக் பண்ணக்கூடாது, அதே டைமில் அன்குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக 90% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கங்க. நல்ல வடிகட்ட அந்த அரிசியை எடுத்து பெரிய ட்ரேயில் போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேயில் போடுறோம். அடுத்தது இந்த தக்காளி தொக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். ஏன் கேட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே என்னடா எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு இன்கேஸ் மீந்தால் கூட மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். வெங்காயம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் கலர் மாறி இருக்கும். இதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறீங்களோ அந்த வாசனை நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த மசாலா ஸ்டைலில் வர இந்த தக்காளி தொக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு பிறகு பழமாக உள்ள தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. 6 தக்காளிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மசாலா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அப்போ தான் குக் பண்ண அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கா, இதை திருப்பி நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாக ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் ரைஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டினா ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக ஒட்டாது. அதனால தான் தக்காளி தொக்கு நல்லா கெட்டியாக ஆகணும். இந்த மாதிரி இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரிசியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லெண்ணெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்.
கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தது அப்படிலாம் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. எனக்கு இந்த வாழைக்காய் வச்சு இந்த மாதிரி சிப்ஸ் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிடலாம், கெட்டெல்லாம் போகாது. நீங்கள் நார்மலாக மிக்சர் எப்படி வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வைப்பீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் அந்த டப்பாவில் வைக்கும்போது அந்த காற்று போகக்கூடாது, அந்த டப்பா வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. அந்த ஈரத்தன்மை தான் அந்த மிக்சர் வந்து நீங்கள் எந்த ஒரு மிக்சர் வச்சாலும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.